பூரண மதுவிலக்குக்காக திரும்ப ஒரு மாநாடு நடத்துவாராம். அவர் ஆளுங்கட்சி கூட்டணியில் இருப்பாராம். அவர் நடத்துகிற மாநாட்டுக்கு அவர் போய் அவர் முதலமைச்சர்கிட்ட வேறு விஷயம் சம்மந்தமாக பேச போகும்போது முதலமைச்சர் நானும் உங்கள் மாநாட்டுக்கு வரேன்னு வரான். திமுக அந்த மாநாட்டில் கலந்துக்குமா? இது ஒரு வசனமே இருக்குது சார் ஒரு படத்தில். என்னன்னு இவரே பாம்பு வைப்பாரா, அப்புறம் இவரே எடுப்பாரான்ற மாதிரி அந்த ரகுவரன் ஒரு படத்தில் முதல்வன் படத்தில் சொன்னால, நீங்களே பாம்பு வைப்பீங்களா, நீங்களே எடுப்பீங்களா, நீங்களே சாராயத்தை உற்பத்தி பண்ணுவீங்க, நீங்களே தெருவா சாராயத்தை வைப்பீங்க, நீங்களே மது விலக்குவீங்க, நீங்களே செத்தாண்டா 10 லட்சம் ரூபாய் கொடுப்பீங்க, நீங்களே எங்களுக்கு நடத்துறதுல 1% கூட ஆர்வம் இல்லைன்னு, அப்புறம் நீங்களே மது விலக்கு மாநாடு நடத்துவீங்க. ஏங்க உண்மையிலேயே 3.5 ஆண்டுகளில் இந்த அரசு மது விலக்கை விட்டுருங்க. கார்த்தி மது விலக்கை விட்டுருங்க. இந்த அரசு மது விற்பனையை எவ்வளோ ப்ரொமோட் பண்ணுது. ஜெயலலிதா, எம்ஜிஆர், கருணாநிதி, எடப்பாடி பீரியடில் நடக்காத அளவுக்கு இந்த அரசு எந்த அளவுக்கு மது ப்ரொமோட் பண்ணுதுன்னா வேற எந்த கவர்மெண்ட்டில் நடக்காத அட்டுழியம் இந்த கவர்மெண்ட்டில் நடந்தது. கல்யாண மண்டபங்கள்லையும் விளையாட்டு மைதானங்கள்லையும் மது விநியோகம் பண்ணலான்னு ஒரு ஜீவோ போட்டாங்க 1.5 வருஷத்துக்கு முன்னால். இண்டு பேப்பரில் பேஜ் 1 அது வந்தப்போ முதல்ல கவர்மெண்ட் மறுத்துது. அப்புறம் அவன் ஜீவோவே எடுத்து போட்டானே, எனக்கு தெரியாமல் நடந்துச்சுன்னாரு. யார்? உத்தமபூர் சார். இப்போ 1.5 வருஷமாக ஜெயிலில் இருக்காரு செந்தில் பாலாஜி. அந்த விஷயம் கோர்ட்டுக்கு போச்சு. கோர்ட்டுக்கு போனோன்னா கல்யாண மண்டபத்தில் மதுபானங்களை விற்பனை பண்ணுறது மட்டும் வாபஸ் வாங்கினாங்க. விளையாட்டு மைதானங்களில் நாங்கள் மது விற்பனை பண்ணுறது தான்னு சொன்னாங்க. அங்கேயும் அந்த ஸ்டாண்டை தான் இந்த கவர்மெண்ட் எடுத்தது. ஸ்போர்ட்ஸ் ஸ்டேடியத்தில் நாங்கள் லிக்கர்ஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுன்றதுல எந்த மாற்று கருத்து இல்லைன்னு இந்த கவர்மெண்ட் சொல்லிச்சு. அந்த மேட்ரு கோர்ட்டில் இருக்குது. அப்போ இந்த 3.5 வருஷமாக இந்த கவர்மெண்ட்டு எந்த அளவுக்கு மது விற்பனையை ப்ரொமோட் பண்ணுதுன்னு உங்களுக்கு தெரியும். 500 கடையை மூடலன்னு பெருமையாக பேசுகிறாங்க. சேல்ஸ் குறையில, ரெவன்யூ குறையில, கன்சம்ஷன் குறையில. நீங்கள் எத்தனை கடையை மூடினா என்ன டார்கெட் வச்சு தான்